இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்னு வரும்போது இந்த 5 மிஸ்டேக்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப பெருசாகவே பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு காமனான பாயிண்ட்டு. ஸோ அது என்ன 5 விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லேட். எனக்கு 30 வயசு தானே ஆச்சு, மெதுவாக ஆரம்பிச்சுக்கிறேன். 25 வயசு தான், ரொம்ப சீக்கிரம். இப்போவே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஏன் கவலை பண்ணணும்? ஸ்டார்டிங் லேட் பண்ணீங்கன்னா, ஒரு 40 வயசுல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 20 வருஷம் தான். 60 வயசுல ரிட்டையர் ஆகுறீங்கன்னும் போது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, 40 வயசுல ஆரம்பிக்கும் போது உங்களோட நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 2 பசங்க இருப்பாங்க, அப்புறமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வருஷம் வருஷம், அப்புறம் ஃபேமிலி ட்ரிப்பு பிளான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் போக ஆரம்பிக்கணும், செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வீடு செலவுகள் அதிகமாகும், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை. இதை தாண்டி ரிட்டையர்மெண்ட்டுன்னு யோசிக்கிறதுக்கு தலை சுத்தம். அதனால் 25 வயசில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 5000 ருபீஸ் ஆரம்பித்தாலே 30 வருஷத்தில் 7 கோடிக்கு மேலே கிடைக்கும் அப்படின்றது நம்ம காமனாக எல்லா ஃபண்ட்லேயும் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போவே ஒரு 5000 எஸ்ஐபி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன் லாங் டேர்ம்னும் போது ஒரு கம்பவுண்டிங்க்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். 10 வருஷத்தில் உங்கள் பணம் 2 to 3 டைம்ஸ் ஆகும், 15 வருஷத்தில் 3 to 4 டைம்ஸ் ஆகும், 20 வருஷத்தில் மோர் தேன் 4 டைம்ஸ் ஆகுன்றது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பவுண்டிங் டேட்டா. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை 30 வயசில் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த 25-30 இயர்ஸில் தாராளமாக உங்களால் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான ரிசர்ச் டேட்டா ஃபண்ட்ஸ் இந்தியா பண்ணது, மணி கண்ட்ரோலில் வந்திருந்தது. அதாவது நான் எவ்வளோ சேவ் பண்ணால் என்னோட ரிட்டையர்மெண்ட்டு, அதாவது கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னா, 30% சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 25 வருஷத்தில் 30 டைம்ஸ் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் உங்ககிட்ட பணம் இருக்கும். இது ஏன் 30 டைம்ஸ் நான் சொல்கிறேன்னா, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இந்த 30x ரொம்பவே முக்கியம். ஒருத்தர் சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னா அவர்கிட்ட 30 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் அவர் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 30% சேவிங்ஸ் மாதம் பண்ணீங்கன்னா 25 வருஷம் ஆகும் உங்களால் 30 டைம்ஸ் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் பணத்தை சேர்க்க. ஸோ நீங்கள் 25-30 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அப்போவே 55 வயசு ஆகிடும். 50-55 வயசில் தான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்க. ஸோ ஸ்டார்டிங் லேட் அப்படின்ற பாயிண்ட்டை மறந்துடுங்க. எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், இக்னோரிங் இன்ஃப்ளேஷன். 1 கோடி சேர்த்துட்டா போதும் அப்படின்னு இப்போ பேசுவோம். 1 கோடி இப்போ பெருசாக இருக்கும், ஆனால் ஒரு 10 வருஷத்தில் அதோட பணம் பாதி ஆகிடும், 50 லட்சம் ஆகிடும் வேல்யூ. இதுவே நீங்கள் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டைம்ஸ் கம்மியாயிடும். அப்போ 20 லட்சம் தான் இருக்கும், 20-25 லட்சம். அதாவது 1 கோடி சேர்க்கறதுக்கு 20 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அதோட மதிப்பு 20 லட்சம். இப்போ வீடு சொல்கிற மாதிரி தான், வீடு இருந்தால் இப்போ வாங்கினது நான் 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன், 3000 ரூபாய் ஏறிடுச்சு, விலைவாசி ஏறுது, லேண்ட் ரேட் ஏறுது, எல்லாமே ஏறுது. பட் பணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1 கோடி மதிப்பு. ஆனால் 7-8 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால 1 கோடியோட மதிப்பு குறையும். 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடியோட மதிப்பு 20 லட்சம் ஆகும். அப்போ 25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடியோட மதிப்பு கிட்டத்தட்ட 1/10 இல்லை 1/15 அந்த அளவுக்கு கம்மியாயிடும் அப்படின்றது தான் டேட்டா. ஸோ இன்ஃப்ளேஷன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே முக்கியம். இது ஏன் இன்னும் முக்கியமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்னமும் நான் எஃப்டிலேயே போடுறேன், அந்த ஸ்டாண்டர்டாக கொடுக்குற இன்சூரன்ஸ் பாலிசியில் போடுறேன்னு போடுவாங்க. எனக்கு விஷயம் தெரியும்பா இது, ஆனால் ரிஸ்க் இல்லைல்ல. மியூச்சுவல் ஃபண்டில் போட சொன்னால் இந்த மாதிரி பாயிண்ட்டு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் சேஃபாக வந்துடும் கவர்மெண்ட்டோடது, பட் ஆனால் அங்கே இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது, அது யார் பார்க்குறீங்க? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் மியூச்சுவல் ஃபண்டில் நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும்போது மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது சாமர்த்தியமா இல்லை எனக்கு சேஃபாக 7% வந்தால் போதும். பட் ஃபியூச்சரில் 7% வராது, 5% வரும், 4.5% வரும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது அப்படின்னும் போது யோசிக்கணுமா இல்லையா? ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத இக்னோர் பண்ணாதீங்க. அது வந்து முக்கியமாக நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறத யூஸ் ஆகும். நீங்களே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் செலவு பண்ணதும் இப்போ செலவு பண்ணுறதும் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக டபுள் ஆயிடும். ஒரு காஃபி டீயே வந்து கடந்த 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 8-9% இன்ஃப்ளேஷன் ரேட். அதாவது காமனாக எல்லாரும் குடிக்கிற காஃபி டீ, ஏன்னா டீ பவுடர் காஃபி பவுடர் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பால் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கம்யூட்டேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கான விலைவாசி, இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு டீயோட ரேட் டிசைட் ஆகுது. அப்படின்னும் போது கடந்த 25 வருஷத்தில் ஒரு டீயோட ரேட் 2 ரூபாய் 3 ரூபாயிலேருந்து இப்போ ஒரு 15 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்த 20-30 வருஷத்தில் கண்டிப்பாக டீயோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அதுக்காகவாது இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு 45 வயசில் பணம் அதிகமாக
சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா வயசு ஏற ஏற பணம் அதிகமாக வரும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டக்குன்னு தோன்றது இன்னொரு வீடு வாங்கிடும். அப்போதான் வீடு கட்டி இஎம்ஐ லோனு கட்டி முடிச்சிருப்பீங்க. இன்னொரு வீடு வாங்கிட்டா ரெண்டல் இன்கம் வரும், அதை வச்சு ரிட்டையர்மெண்ட்டை சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஒரு வீடு வாங்கி ரெண்டல் இன்கம் எவ்வளோ வருது அப்படின்ற கணக்கு போடணும். எந்த ஏரியாவில் வாங்குறீங்க, இடம் வாங்கினா இந்த ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த ஊரில் இப்போ போட்டாங்க இப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு 500 ரூபாய்க்கு வாங்கினாரு இப்போ 5000 ரூபாய் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. லேண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் ஆனால் ரெண்டல் இன்கம் வந்துச்சா? லேண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதால அந்த இடத்த விற்றாங்களா அப்படின்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரே ஆசட் கிளாஸை நம்பிட்டும் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து இன்சூரன்ஸ் மட்டுமே, ஆன்னுட்டி மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு ஃபிக்ஸடாக 6% வந்தால் போதும், இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாதே, வெறும் 6%ல் போட்டால் என்ன யூஸ்? ரெண்டல் இன்கம் 3-4%க்கு மேலே வராதே, அதில் போட்டால் என்ன யூஸ்? இந்த மாதிரி ஒரே ஆசட் கிளாஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. ஸோ அதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம், ஆன்னுட்டியில் கொஞ்சம், ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ், கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை என்சிடி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவில் கொஞ்சம் பிரித்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜாக உங்களுக்கு 10-12% ஈவன் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லேயும் கிடைக்கும். ஸோ பிரித்து டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறது எல்லா ஏஜ்லேயும் ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாட் அக்கௌண்டிங் ஆன் ஹெல்த் காஸ்ட். அதாவது நான் ஆரம்பிக்கும் போது இப்போ நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. பட் 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக் ஆகுறீங்க, இல்லை பிபி மாத்திரை எடுக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு டிசீஸ் வந்துட்டு போயிருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஃபீவர் வந்துட்டு போயிருக்கும், இதுக்கப்புறம் பாலிசி கிடைக்காதுன்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் ஹெல்த் காஸ்ட்டு கண்டிப்பாக அதிகமாகும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒரு 50,000 ஆனாலும் அதிக செலவு தான். ஒரு 5 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா உங்கள் ஃபேமிலி பயங்கர சிக்கலில் மாட்டிப்பாங்க. ஸோ ஒரு நல்லா இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். 20-30 வயசில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். சிம்பிளாக ஒரு ஏஎம்சி மாதிரி, ஒரு ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது ஒரு ஏஎம்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா காஸ்ட்டையும் கவர் பண்ண முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் காஸ்ட்டை, மெடிக்கல் பில்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்டு, கேன்சர் வந்துடுச்சு, ஒரு 30 லட்சம் 40 லட்சம் செலவாயிடுச்சு, பெரிய கடனில் மாட்டிக்கிட்டனும், இது கவலையாக சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் சேர்த்து வச்ச பணம்லாம் போயிருச்சு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா நான் கண்டிப்பாக தப்பிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் இருக்கணும்னா இப்போவே நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் எடுத்துக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டல் காஸ்ட் அதிகமாகும், அதுக்காகவாது எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 30,000-40,000 ஹெல்த் இன்சூரன்ஸ் வயசு ஏற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமாகும், கட்டிட்டு 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ செலவானாலும் பயம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனல் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸில் மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து டேக்ஸ் பிளானிங். நான் வந்து எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக வேணும் அப்படின்னு யோசிச்சா முடியாது. பட் டேக்ஸ் கட்டினாலும் எது எனக்கு லாபகரமாக இருக்கும் அப்படி தான் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 8.5% வரைக்கும் தராங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு ரெகுலராக அந்த இதில் ரெனியூ பண்ணிக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஜாயிண்ட்டாகவும் எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்விட்டிஸ் 6% பட் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். ஸோ 30% டேக்ஸ் லாபில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 30% ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் 6% டேக்ஸ் ஃப்ரீயாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. மாதம் மந்த்லி மோட் எடுத்தால் மந்த்லி, ஆனுவல் இல்லைன்னா ரெகுலராக கியூமுலேட்டிவ் இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்விட்டிஸும் கன்சிடர் பண்ணலாம். என்சிடி அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டு தருவாங்க. அதையுமே வந்து பேஸ்ட் ஆன் டேக்ஸில் கிளைம் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். ஸோ ஆனால் இதுலேயும் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இன்சூரன்ஸ் தாண்டி, போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி எதுவாக இருந்தாலும் டேக்ஸ் கட்டுவீங்க. அந்த டேக்ஸ் லாபகரமா அப்படின்னு பாருங்கள். பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா 6%, 6.5க்கு மேலே கிடையாது. பட் இதுவே நீங்கள் வந்து என்சிடி இல்லைனா கவர்மெண்ட் பாண்ட் போட்டிங்கன்னா 8.9% வரைக்கும் கிடைக்கும். 30% போனாலும் உங்களுக்கு 7-8% வரைக்கும் நிற்கும் அப்படின்றதுனால இது லாபகரம். அண்ட் ஃபைனலாக மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு போர்ஷன் போடுங்க. எப்படி எவ்வளோ போர்ஷன் போடலாம் அப்படின்னா, ஜென்ரலாக சொல்கிறது 100 - ஏஜ். உங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னா 100 - 60 40% மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு 12% கிடைக்கிற மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லை மல்டி அசெட் ஃபண்டோ போட்டிங்கன்னா 12-14% கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம். இதில் நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணிங்கன்னா ஒரு 8% போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட பணம் 10 வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 40% பணம் உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்தில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கணும்.
ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அட்வைசர் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ தட் அவர் உங்கள் சுச்சுவேஷன் என்ன, உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் பணம் எவ்வளோ தேவைப்படுது, அதை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்கள் ஹெல்த்தை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், உங்கள் பேங்க் பேலன்ஸை ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத கிளாரிட்டியோடு சொல்லுவார். அண்ட் உங்கள் பணம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது, நீங்கள் வாழற நாளை தாண்டியும் இருக்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை இதை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா சஜஷன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ ஷேர். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.